வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.5ல் 7வது சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். 7வது சம் பாருங்கள். ABC கொடுத்துட்டாங்க எனில் A மைனஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A மைனஸ் B வெட்டு A மைனஸ் C என காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போனா B யூனியன் C, அப்புறம் என்ன பண்ணணும், பியையும் சியையும் சேர்த்திடணும். ஃபஸ்ட்டு பி எழுதிக்கலாங்களா? என்ன வரும், -1 0 2 5 6. அடுத்து என்ன எழுதணும், சி எழுதணும். அப்புறம் அது பாருங்கள், -1 ஆல்ரெடி இருக்குது, தேவையில்லை. 2 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. நம்ம என்ன எழுதுனா போதும், 7 எழுதுனா போதும். புரியுதுங்களா? பாருங்கள், பி யூனியன் சினா பியையும் சியையும் சேர்க்குறோம். இப்போ பி அப்படியே எழுதிட்டோம், -1 0 2 5 6. அடுத்து சி பாருங்கள், -1 இருக்குது, 2 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 எழுதியாச்சு. இப்போ அடுத்தது A மைனஸ் பி யூனியன் சி, A மைனஸ் பி யூனியன் சி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏவும் பி மைனஸ் யூவும் பார்க்கணும், ஏவும் பி யூனியன் சியும் பார்க்குறோம். சரிங்களா? பாருங்கள், ஏவும் பி யூனியன் சியும் பார்க்குறோம். ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத என்ன பண்ணிடுறோம், அடிச்சிடுறோம். பாருங்கள், ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத அடிச்சிடுறோம். அப்படின்னா பாருங்கள், 0 அடிச்சிடலாம், அடுத்தது 5 அடிச்சிடலாம், வேறு எதுவுமே இல்லை. அப்படின்னா இதில் பாருங்கள், முன்னாடி என்ன எழுத்து இருக்குது, ஏ இருக்கா? அப்படின்னா இதில் அடித்தது போக ஏல முன்னாடி என்ன எழுத்து இருக்கோ அதில் இருக்கிறத எழுதணும். அப்புறம் என்ன வரும், -2 1 3 எழுதிடலாங்களா? அவ்வளோதான். இப்போ அடுத்தது பாருங்கள், A மைனஸ் பி எழுதுகிறோம். A மைனஸ் பி, இது சமன்பாடு 1 வச்சுக்கலாம். இப்போ அப்படின்னா எதை பார்க்கணும், ஏவும் பியும் பார்க்குறோம். ஒரே மாதிரி இருக்கிறத அடிச்சிடலாமா? ஒரே மாதிரி என்ன இருக்குது, 0 இருக்குது, அடித்தாச்சு. 5 இருக்குது, அடித்தாச்சு. இப்போ முன்னாடி என்ன எழுத்து இருக்குது, ஏ. அப்படின்னா மீதி எழுதலாம். மீதி என்ன இருக்குது, -2 1 3. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், A மைனஸ் சி. பாருங்கள், இப்போ ஏவும் சியும் எடுத்துகிட்டு ஒரே மாதிரி இருக்கிறத அடிச்சிடலாமா? -1 இல்லை, 2 இல்லை, அப்படின்னா என்ன அடிச்சிடலாம், 5 மட்டும் அடிச்சிடலாம். ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ணிடுறோம், அடிச்சிடுறோம். அப்படின்னா மீதி முன்னாடி இருக்கிற எழுத்து ஏ. அப்படின்னா ஏல மீதி எடுத்து எழுதலாம். அப்புறம் என்ன வரும், -2 0 1 3 எழுதியாச்சுங்களா? இப்போ இதை ரெண்டையும் வெட்ட சொல்கிறாங்க. எதை, ஏ மைனஸ் பியும் ஏ மைனஸ் ஏயும். அப்புறம் என்ன எழுதலாம், ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் பார்க்குறோம். வெட்டு அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது. ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது என்னது, -2 1 3. இது ஈக்குவேஷன் 2. பாருங்கள், 1 2 சமமாக இருக்கா? அப்புறம் என்ன எழுதலாம், சமன்பாடு 1 = 2. கொஷின் என்னது, A மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு A மைனஸ் பி வெட்டு A மைனஸ் சி. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது போடணும், பியும் சியையும் சேர்த்து எழுதிடணும். அடுத்தது ஏவையும் பி யூனியன் சியும் டிஃப்ரென்ஸு, ஓகேங்களா, வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறத அடிச்சுட்டு முன்னாடி ஏல அடித்தது போக மீதி என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிடணும். அதே மாதிரி தான் ஏ டிஃப்ரென்ஸ் பி, ஏ டிஃப்ரென்ஸ் சி. இதை ரெண்டையும் வெட்டுறோம். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்கள், 8வது சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏல வந்து y such that y equal to a plus 2, a belongs to w மற்றும் a less than or equal to 5. bல வந்து y such that y equal to 2n minus 1/2, n belongs to w மற்றும் n less than 5. ஓகேங்களா? அடுத்தது சியில் -1 -1/2 1 3/2 2 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்கணுமா, a மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு a மைனஸ் பி இன்டர்செக்ஷன் a மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதில் பாருங்கள், இந்த இதுக்கெல்லாம் மதிப்பு போட்டு நாம் தான் ஏல வந்து என்ன வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ஏ பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா நம்மளுக்கு முழு எண்கள். முழு எண்கள்னால் எதுலேருந்து ஆரம்பிக்கணும், நம்மளுக்கு 0லேருந்து. அதில் எது வரைக்கும் முடியும் வரைக்கும் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. ஈக்குவல் டு இருக்கிறதுனால நம்ம 5 வரைக்கும் எடுத்துக்கிறோம். அப்படின்னா ஏங்கிற இடத்துல 0 1 2 3 4 5 வரைக்கும் போடணும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், n பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா நம்ம 0லேருந்து. இப்போ n லெஸ் தேன் 5 ஈக்குவல் டு கொடுக்காதனால முன்னாடி என்ன நம்பர் இருக்கும், 5க்கு முன்னாடி 4. இதை தான் நம்ம பிரதியிடுறோம். ஃபஸ்ட் இது போடலாமா, ஏ கண்டுபிடிக்கலாம்.
ஏ ப்ளஸ் 1/2. இப்போ நான் ஃபஸ்ட்டு 0 போட்டுக்கிறேன். ஓகேங்களா, 0 ப்ளஸ் 1/2 அப்புறம் என்ன வரும் 1/2. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 0 போட்டுட்டா அடுத்தது 1 போடுறேன். அப்புறம் என்ன வரும் 1 ப்ளஸ் 1, இது y சமம். ஓகேங்களா, பை 2. அப்படின்னா 2/2 என்ன வரும் 2. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது y சமம் 1க்கு போட்டாச்சு, அடுத்தது 2 போடுறேன். அப்படின்னா 2 ப்ளஸ் 1/2, 2 ப்ளஸ் 1 3/2. அதுக்கு அடுத்து என்ன போடணும் 2 போட்டேன், அடுத்தது 3 ப்ளஸ் 1/2 என்ன வரும் 4/2னா 2, 2 2 4. இது மாதிரி எது வரைக்கும் போடணும் 5 வரைக்கும் போடணும். ஓகேங்களா, அப்படின்னா அடுத்தது ஒய்க்கு என்னங்கிற போடுவீங்க 4 ப்ளஸ் 1/2 5/2. அடுத்தது என்ன போடணும் 5 ப்ளஸ் 1/2 6/2 என்ன வரும் 3. அப்படின்னா ஏங்கிற கணத்தில் நம்ம என்ன எழுதுவோம் 1/2 1 3/2 2 5/2 3 எழுதணும். ஓகேங்களா, இப்போ அடுத்தது பியில் பிரதியிடலாமா. y = 2n - 1 y = 2n - 1/2. ஓகேங்களா, இப்போ இதில் ஒய்ங்கிற இடத்துல நான் ஃபஸ்ட்டு 0 போடுறேன். 2 × 0 - 1. ஓகேங்களா, இப்போ அடுத்தது 0வோட எதை பெருக்கினாலும் நம்மளுக்கு என்ன வரும் 0 - 1/2 என்ன வரும் -1/2. அதுக்கு அடுத்தது இதிலே போடுறோம் பாருங்கள், என்னங்கிற இடத்துல 1 போடணும். 2 2 -1 அப்படின்னா 2 1 பிடிச்சா என்ன வரும் 1/2. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 2 × 2 - 1/2 2 2 4 -1/2 இப்போ என்ன வரும் 3/2. அடுத்து என்ன போடணும் 3 போடுறேன். 3 2 6 -1/2 5/2. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 4 போடுறேன். 4 2 8 -1/2 என்ன வரும் நம்மளுக்கு 7/2. ஓகேங்களா, பாருங்கள் அவ்வளோதான். எது வரைக்கும் எடுத்துக்கணும் 4 வரைக்கும் எடுத்துக்கணும். 0 1 2 3 4 பாருங்கள் 0 1 2 3 4 போட்டாச்சு. அப்படின்னா பியில் நம்மளுக்கு என்னென்ன வரும்னு பாருங்கள் -1/2 1/2 3/2 5/2 7/2. இப்போ அடுத்து நம்மளுக்கு சி கணக்கிலே கொடுத்துட்டாங்க, இதை வச்சு போடலாம். பாருங்கள் இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் நான் எழுதிட்டேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் தான் போடணும். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் பி யூனியன் சி எழுதணும். போன சம்மில் போட்ட மாதிரி தான். இப்போ பியும் சி என்ன பண்ணுறோம் சேர்க்குறோம். அதனால் ஃபஸ்ட்டு இது எழுதிக்கலாங்களா -1/2 1/2 3/2 5/2 7/2 எழுதிட்டேன். அடுத்தது -1 இல்லை எழுதிக்கலாம். -1/2 இருக்குது. அடுத்தது 1 இல்லை எழுதிட்டேன். 3/2 இருக்குது தேவையில்லை. அடுத்தது 2 எழுதியாச்சுங்களா. அடுத்தது ஏ மைனஸ் பி யூனியன் சி. இப்போ ஏவையும் பி யூனியன் சியும் பார்க்குறோம். ஓகேங்களா, ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறத அடிச்சிருவோமா. பாருங்க ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது எது 1/2 அடிச்சிடலாம். அடுத்தது 1 அடிச்சிடலாம். 3/2 அடிச்சிடலாம். அடுத்தது 2 அடிச்சிடலாம். 5/2 அடிச்சிடலாம். பாருங்கள் மீதி எதில் எழுதணும் யோசிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். முன்னாடி என்ன எடுத்துருக்கு ஏ, அப்படின்னா அடித்தது போக மீதி 7 இருக்கிறதா எடுத்து எழுதணும். அப்படின்னா அடித்தது போக மீதி என்ன இருக்குது 3. ஓகேங்களா, எடுத்து எழுதிடலாமா. அடுத்தது பாருங்கள் ஏ மைனஸ் பி போடலாம். அப்படின்னா எதை ரெண்டே எடுத்துக்கணும் ஏவும் பியும் ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத அடிச்சிடலாங்களா. அப்படின்னா 1/2 1/2 அடிச்சிட்றேன். அடுத்தது 3/2 3/2 5/2 5/2 அடிச்சிட்டேன். மீதி என்ன இருக்குது 1 2 3. ஓகேங்களா, அடுத்து என்ன போடணும் ஏ மைனஸ் சி. அப்படின்னா எதை ரெண்டையும் எடுத்துக்கணும் ஏவும் சியும் பொதுவாக இருக்கிறத அடிச்சிடலாங்களா. பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கிறது எது எது 1 ஒரே மாதிரி இருக்குது அடிச்சிட்டேன். 3/2 இருக்குது 2 இருக்குது வேறு எதுவுமே இல்லை. அப்படின்னா என்ன எழுதலாம் 1/2 5/2 அடுத்தது 3 எழுதிட்டேன். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண சொல்கிறாங்க நம்மளுக்கு வெட்ட சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறது எது 3. அப்படின்னா சமன்பாடு 1 2 நம்மளுக்கு சமமாக இருக்குது. அப்புறம் நம்ம போட்டிருக்கிறது கரெக்ட். ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்தது 9வது சம் பாருங்கள். வெண்படங்களை பயன்படுத்தி a மைனஸ் b வெட்டு c சமம் a மைனஸ் b யூனியன் a மைனஸ் c என்பதை சரிபார்க்க. நம்ம இதை பார்க்கலாங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதா செய்யணும். b வெட்டு c. அப்புறம் நம்ம என்ன வரைய சொல்லுவோம், பியும் சியும் வட்டமும். அப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டவுட்டே வராது. ஓகேங்களா. பாருங்கள், இது b வட்டம், இது சி வட்டம். இது என்ன பண்ணணும், வெட்டணும். வெட்டணும்னா ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறதா என்னது நம்மளுக்கு வெட்டுறது. ஓகேங்களா, போட்டாச்சா. இப்போ அடுத்து என்ன போட்டுக்கலாம், ஏ வட்டம் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு டவுட்டே வராது. இப்போ ஏ போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து பி வெட்டு சி. அடுத்தது ரெண்டாவது படம் பாருங்கள். ரெண்டாவதுக்கு 3 வட்டமுமே போடுறோம். ஏ பி சி. இது செகண்டுக்கு வந்து ஏ மைனஸ் பி வெட்டு சி. மைனஸ்னால என்ன அர்த்தம், ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறத விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே தான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். ஏல மீதி இருக்கிறது பாருங்கள். இது வந்து பி வெட்டு சி. அடுத்தது இதில் வந்து ஏ வட்டம் பாருங்கள். இது ஃபுல்லாக ஏ வட்டம். அதில் இது வந்து பி வெட்டு சி. அப்படின்னா ஏக்கு பொதுவாக இந்த இடமும் இந்த இடமும் தான் இருக்கும், இந்த இடமும் இந்த இடமும். அப்படின்னா மீதி இருக்கிறது இதுதான் ஏல. அப்படின்னா அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிடுறோம், அடிச்சிடுறோம். சரிங்களா. அடுத்தது பாருங்கள். அடுத்தது ஏ டிஃபரன்ஸ் பியும் ஏ டிஃபரன்ஸ் சியும் கண்டுபிடிச்சி அதை சேர்க்கணும். இப்போ ஏ டிஃபரன்ஸ் சினா எதை நட்டம் போடணும், ஏவும் பியும் போடணும். ஓகேங்களா. ஏவும் பியும் போடுறோம். ஏ பி டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னது, ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத விட்டுட்டு முன்னாடி எழுத்து என்ன இருக்குது, ஏல இருக்கிறத அடிக்கணும். அதுதான் நம்மளுக்கு வந்து என்னது, ஏ டிஃபரன்ஸ் பி. அப்படின்னா பொதுவாக இருக்கிறத விட்டுட்டு ஏல இருக்கிறத நம்ம என்ன பண்ணிடுறோம், அடிச்சிடுறோம். சரிங்களா. இப்போ என்ன போட்டுக்கிறோம், சி வட்டத்தை போட்டுக்கிறோம். அடுத்தது ஏ டிஃபரன்ஸ் சி. அப்படின்னா எதை போடணும், ஏவும் சியும் போடுறோம். சரிங்களா. ஏவும் சியும் போடுறோம். இது வந்து 3வது படம் ஏ டிஃபரன்ஸ் பி. இது 4வது படம் ஏ டிஃபரன்ஸ் சி. இது ஏ டிஃபரன்ஸ் பி, இது ஏ டிஃபரன்ஸ் சி. இப்போ இது பாருங்கள், ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத விட்டுட்டு முன்னாடி என்ன எடுத்துருக்கு, ஏல இருக்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம். சரிங்களா. அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், பி வட்டம் போட்டுக்கலாம். இப்படி போட்டு பாருங்கள், உங்களுக்கு தப்பே வராது. இப்போ அடுத்தது இது ரெண்டையும் என்ன பண்ணணும், சேர்க்கணும். ஓகேங்களா. இது ரெண்டையும் சேர்க்குறோம். சேர்க்கறதுனா பாருங்கள், ஒன்றும் வேண்டாம், இதையும் சேர்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தில் என்ன இருக்கோ அதை அடிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு டவுட்டே வராது. சேர்க்கறதுனா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் சேர்த்துடணும். பாருங்கள், இங்கே இருக்கிறத அடிச்சிட்டுனா மீதி இங்கே இருக்கிறத அடிச்சிட்டிங்கன்னா இந்த ஆன்சர் ஒரே மாதிரி வந்துடும். அப்புறம் மீதி இருக்கிறது இது. அவ்வளோதாங்க. இதுதான் 5வது படம், ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. இது ஏ, இது பி, இது சி. இப்போ பாருங்கள், 2வது படமும் 5வது படமும் ஒரே மாதிரி இருக்கா. அப்புறம் நம்ம போட்டுக்கிறது கரெக்டு. டேரெக்டாக 2வது படம் போட வரல அப்படின்னா 3வது படத்தையும் 4வது படத்தையும் போட்டுட்டு சேர்க்கணுமா வெட்டணுமாங்கிறத பாருங்கள். இது ஈஸியாக போட்டுடலாம். இதை பார்த்துட்டு கூட இதை போடலாம். ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த சம்மோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.